தோழிகளுக்கு வணக்கம். சுவையான வெங்காயம் பூண்டு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கிட்டாச்சு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாச்சு, கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கோரியாண்டர் கொஞ்சம், கொஞ்சமாக மேத்தி இலைனா ஒன்றும் இல்லை, காய வச்ச வெந்தயக்கீரை தாங்க. கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிடணும். நல்லா அடித்து பிசைஞ்சிடணுங்க. பிசைஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ இது 5 நிமிஷம் நம்ம ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம தேய்ச்செடுக்கிறதுக்கு தேவையான பவுடரையும் எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு சப்பாத்தி உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போது மாவில் பரட்டி சின்னதாக ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதில் வெங்காயமும் பூண்டும் வைக்க போகிறோங்க, அதனால் இதில் சின்னதாக உருட்டினா போதும். இதை ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் வராத அளவுக்கு நம்ம மூடி திருவி வச்சுக்கணும். இப்போ மாவில் முக்கி வழக்கம் போல் என்ன செய்யணும், சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாதாங்க ஸ்டப்புடு வெளியில் வராமல் இருக்கும். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கல் சூடாயிட்டுங்க, இதை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கல்லில் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி போடலாம். இப்படி திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணுங்க. அதுக்குள்ளே இன்னொரு சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலோ நெய்யோ தடவிக்கலாங்க. தடவி 2 பக்கமுமே தடவிக்கலாம். தடவிட்டு பிரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வீட்டுக்கு தேவையான அளவு செஞ்சுட்டேங்க. இவ்வளோ செஞ்சுருக்கேன். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு நான் தயிர் தான் இன்றைக்கி கொட்டி சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட சாட் மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க, தயிர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்துக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம். நான் இப்போ இது கூட ஊறுகாய் சேர்த்து வச்சுருக்கேங்க. தேங்க்யூ.